பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இசை உலகின் ஒரு சாதனை நிகழ்வு ராஜகோபாலபுரம் உள்ள சாரதா திருமண மகாலில் நடைபெற்றது. இதில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் தீபக் கண்களை கட்டிக்கொண்டு தொடர்ந்து 4 மணி நேரம் ட்ரம் வாசித்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் சாதனை படைத்தார். தொடர்ந்து மாணவனுக்கு நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் சார்பாக சஞ்சய் குணசேகரன் மற்றும் பரணிதரன் ஆகியோர் சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கினர். இந்த ரெக்கார்ட் பண்ணதுக்காக வந்து எங்கள் பேரண்ட்ஸும் மாஸ்டர்லாம் இதுக்கு வந்து நான் ஒரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ட்ரம்ஸ் ஃபீல்டில் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து 2 பேர். எந்த வயசுல இந்த பயிற்சி நீங்க மேற்கொண்டீங்க? இப்போ எனக்கு 14 ஆகுது. 13 இயர்ஸ் ஓல்டில் வந்து ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் மாற்றத்தை நோக்கிய அறக்கட்டளை மற்றும் படூர் ஊராட்சி மன்றம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சமத்துவ பொங்கல் வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இளவட்ட கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பகுதி திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கழக செயலாளர் இந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலிட்டு பல்வேறு போட்டிகளை துவங்கி வைத்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் LG மருத்துவமனை மற்றும் லோட்டஸ் கண் மருத்துவமனை சார்பில் பொது மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் குத்துவிளக்கு ஏற்றியும் ரிப்பன் வெட்டியும் துவக்கி வைத்தார். இதில் கண் பரிசோதனை, இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு, செவித்திறன் மற்றும் பெண்களுக்கான பரிசோதனைகளும் செய்யப்பட்டன. திருவள்ளூரில் சொந்த நாட்டில் தயாராகும் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் முன்னுரிமை அளித்து அந்நிய நாட்டு பொருட்களை புறக்கணிக்கும் வகையில் தேசிய இளைஞர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஓட்டப்பந்தயத்தில் சொந்த நாட்டில் தயாராகும் பொருட்களுக்கு முன்னுரிமை அளிப்போம் என்று முழக்கமிட்டபடி மாணவர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் திராவிட பொங்கல் விழாவை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டிகளை சபாநாயகர் அப்பாவு துவக்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ராதாபுரம் திமுக ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி மற்றும் தொகுதி பார்வையாளர் சிவராஜ் முன்னிலையில் வெற்றி கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. தென்காசி மாவட்டம் சுரண்டை அரசு கல்லூரி சார்பாக போதைப் பொருள் எதிர்ப்பு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை காவல் ஆய்வாளர் ஹரிஹரன், மருத்துவ அலுவலர் விஷ்ணு பிரசாத் முன்னிலை வகிக்க சுரண்டை நகராட்சி தலைவர் வள்ளி முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விளம்பர பதாகைகளை மிதிவண்டியில் பொருத்தி சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான திருவிழாவை முன்னிட்டு இறகு பந்து போட்டி நடைபெற்றது. மீஞ்சூர், பொன்னேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான இறகு பந்து போட்டி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு மீஞ்சூர் போரூர் கழக திமுக செயலாளர் தமிழ் உதயன் கோப்பைகளையும் பரிசு தொகையையும் வழங்கினார். கேரள மாநிலம் மூணாறு அருகே உள்ள இரவிக்குளம் தேசிய பூங்காவில் அபூர்வ இன வரையாடுகள் ஏராளமாக உள்ளன. இந்தியாவில் காஷ்மீருக்கு அடுத்தபடியாக அதிக வரையாடுகள் வாழக்கூடிய இடமாக மூணாறு ராஜமலை உள்ளது. இவற்றை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ராஜமலைக்கு வருகை தந்து வரையாடுகளை பார்த்து செல்கின்றனர். இந்நிலையில் பிப்ரவரி 1 முதல் மார்ச் 31 வரை வரையாடுகளின் பிரசவ காலம் என்பதால் சுற்றுலா பயணிகள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோவிலுக்கு தானம் வழங்கிய கல்வெட்டை அரசு மகளிர் கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவியர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதில் தென்கோ நாட்டின் சுந்தரபுரத்தில் வாழ்ந்த பெருமங்கலமுடையான் சோனாந்தர் என்பவர் புல்வயலில் ஊராணி பக்கத்தில் உள்ள நிலத்தை கோவிலுக்கு தானமாக வழங்கியுள்ளது பற்றி இக்கல்வெட்டு மூலம் அறியப்பட்டுள்ளதாக வரலாற்றுத்துறை மாணவர்கள் தெரிவித்துள்ளனர்.
கரூரில் தங்களது சொத்தை அபகரிக்க முயலும் மகள் மற்றும் மருமகன் மீது நடவடிக்கை எடுத்து தங்களின் வீட்டை மீட்டு தருமாறு மாற்றுத்திறனாளி கணவருடன் மூதாட்டி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இப்போ காட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வழி இல்லை, அதுக்காக தான் கேட்குறோம். அதுக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தீங்க. அதுக்காக கொடுத்துருக்கோம். நீங்க அவங்க வந்து தான செட்டில்மெண்டா கொடுத்துட்டீங்களாமா? நல்லா உயிர் எழுதி கொடுத்துட்டாருங்க. இப்போ உயிர் அப்போ உடைச்சிட்டாரு. உயிர் உடைச்சிட்டு இவர் பேரில் தான் இருக்குது. அது பத்திரம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பத்திரத்து வாங்கினா ஒன்று அடமானம் வச்சு பணம் வாங்கி ஆப்ரேஷன் பண்ணலாம். இது விற்று கூட அவங்களுக்கும் பணம் தர்றோங்கிறோம். ஆனால் அவங்க தரமாட்டேங்கிறாங்க. அதாங்க பிரச்சனை. வீட்டை வந்து அவங்க பத்திரம் அவங்ககிட்ட இருக்குது. பத்திரத்தையும் வாங்கணும், வீட்டை அவங்க காலி பண்ணி கொடுக்கணும். இது ரெண்டு தாங்க பிரச்சனை. எத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்கம்மா? நாங்கள் இப்போ இவ்வளோ நாள் அவங்க தான் குடியிருந்தாங்க. நான் இப்போ இந்த 2-3 மாசமா தான் கேட்குறோம். எங்களால் முடியாத சூழ்நிலைக்கு